உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ பாரு, உன் புருஷன் சண்முகத்தை முருகனே கைவிட்டாப்ல. அட, நீ கண்ட கனவு பழிச்சிடுமோ என்னமோ தெரியலையே. பா, கனவு வந்தா மனசு சஞ்சலப்படும், அது சகஜம்தான். ஆனா சஞ்சலப்பட்டு நிக்கிறவங்கள குத்தி காட்டுற மனசு இருக்கே, அந்த மனசுதான் முருகன் தண்டிப்பான், எங்களை இல்ல. ஆமா ஆமா ஆமாலே, இந்த முருகன் என்னையே தான் தண்டிக்க போகுதான். இந்த வெறும் பையில பார்க்க முடியாம அவனே சன்னதியே சாத்திக்கிட்டான். என்ன பரணி பேசுத நீயே? வணக்கம். இப்பதாம்ல உனக்கு புத்தியும் வந்திருக்கு, பணிவும் வந்திருக்கு. பெரிய மனசுகளை பார்த்தா வணக்கம் சொல்லணும்னு கத்துக்கிட்ட பாரு. இந்த மரியாதை உங்க மனசுக்கு இல்ல, உங்க வயசுக்கு. என்ன சொன்னீரு? என்னைய பார்த்தோன்னே முருகன் போய் கதவு முடிக்கிட்டானா? அந்த முருகன் தான் வெறும் பயலா சுத்திட்டு இருந்த என்ன ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க வச்சு இன்னைக்கு என்னைய பிரசிடென்டா மாத்திருக்கேன். அதே முருகன் தான் ஊர்லயே பெரிய மனுஷனான உங்களை அந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சு முகத்துல நல்லா கரிய பூசினானா? என்ன மறந்து போச்சா பெரிய மனுஷர? அது முருகன் செஞ்ச சதி இல்லல்லே, நான் பெத்த பேய் செய்த சதி. ஒரு ஓட்ட மாத்தி போட்டு உன்னையே ஜெயிக்க வச்சிருச்சு. அந்த ஒரு ஓட்டையும் போட விடாம அவனை அடைச்சு வச்சுட்டு தானே நீங்க ஓட்டு போட வந்தீங்க. உங்க கண்ணு முன்னாடி போய் ஓட்டு போட வச்சது யாரு? இந்த முருகன் தானே. அதை மறந்துடாதீங்க மிஸ்டர் சௌந்தர பாண்டியன். மாமனார, அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல உங்ககிட்ட இருந்து புடுங்கி எங்க கிட்ட ஒப்படைச்சது அதே முருகன் தான். மறுபடியும் உங்க முகத்துல கரிய பூசினானே, என்ன மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல தர்மகரத்தை எலெக்ஷன் வரப்போகுதுல்ல. கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ண உடனே அதுவும் நடத்துவாவ. அதுலயே இந்த சம்பவம் தான் ஜெயிக்க போதேன். அப்ப இருக்குல்ல உங்களுக்கு, இது வரைக்கும் நீங்க கோயில் கணக்கு வழக்குல பண்ண பிராடு தானே அம்புட்டையும் கொண்டு வந்து இந்த ஊரு முன்னாடி வெட்ட வெளிச்சம் போட்டு உன் முகத்திரைய கிழிக்கல. என் பேரு சம்மு இல்ல. அவளாவது உறங்குறப்பத்தான் சொப்பனம் கண்டா. நீ உறங்க முடியாம சொப்பனம் கண்டுகிட்டு இருக்கியே. சொப்பனெல்லாம் பலிக்காதுலே. இதெல்லாம் சொப்பனம் இல்ல மாமனார. இது வரைக்கும் அந்த முருகன் தானே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான். இனிமேலும் அவன் தான் நம்ம பக்கத்துல இருந்து துணையா இருந்து காக்க போதான். அப்படி அவன் காத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? என்னலே ஆகு? என்ன ஆகுமா? இதுதான் உங்க நிலைமை. இந்த தேங்காய் மாதிரி நீ செதறதாம்ல போற. எழுதி வச்சுக்க. வாங்கல போவோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.